பாரம்பரிய கிராமத்தான் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்லேஜி பிஸ்கெட்டை வச்சு மில்க் ஷேக் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். தேங்காய் உடச்சி ஊற்றி அந்த மில்க் ஷேக்கை எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம மாஸ்டர்கிட்டே கேட்கலாம். வாங்க அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படி செய்யலான்னு. நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன், முன்னாடியே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து சொல்கிறப்போ வந்து சொல்ல மாட்டேன், அது செஞ்சு தான் காட்டுவேன். வாங்க செய்யும், வாங்க போவோம், வாங்க இடத்த பார்க்கும். அடுப்பு நோண்டிட்டு இருக்காங்க. இது வந்து யார் வேலைன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் சொல்றேன் கேட்டுங்க. இது வந்து ஆகுமாரோட வேலை, அடுப்பு நோண்டுறதுலாம். அந்த வேலையை இப்போ மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஆகுமார் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனால மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. அடுப்பு நோண்டுறாருல, அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வாரு. வாரு, உங்க மூஞ்ச காட்டுங்க. ஆகுமார் வேலையை அவர் வாங்கிட்டாரு. தனி தூக்கிற மாஸ்டர் வர்றாரு. மாஸ்டர் அடுப்பு பார்த்து வைக்கிறாரு. எங்களுக்கு எல்லா வீடியோலும் வந்து இடம் தேடுறதா எங்களுக்கு இது. நாங்கள் வந்து இடம் தேடி எங்களுக்கு அழுத்து போயிட்டு எங்களுக்கு ஒரு இடம் செட் ஆகிருக்கு. அந்த இடத்துல மில்க்கு செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மில்க் ஷேக் செய்யற குண்டான கழுவுறாரு, அப்படி கழுவி ஊத்துறாரு பாருங்க. போகிறோம் பால் ஊற்றி பால் காய்ச்ச போகிறோங்க. பாருங்க, பாலை ஊற்றுங்க. பாருங்க மாஸ்டர், பாருங்க பால் தட்டில ஊத்துறானா கீழே ஊத்துறான். உடச்சி ரெடி பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். இவர் வந்து பாருங்க தேங்காய் திருவுறாரு. இவர் ஏன் தேங்காய் திருவ விட்டோம்னா, இவர் மிகப்பெரிய தேங்காய் திருவுற மாஸ்டர். இவரு நாங்கள் வெளிநாட்டுல இருந்து இறங்கி இருக்கிறோம். தேங்காய் திருவி முடிச்சிட்டாரு பாருங்க. இவர் மட்டும் நாங்கெல்லாம் கப்பில் குடிப்போம், இவர் மட்டும் கொட்டாஞ்சில குடிக்க போறாராம். பாலை பார்க்கலாம் வாங்க. பால் பாருங்க, பொங்குது பாருங்க. பால் பொங்குது, எல்லாம் பொங்கல சொல்லுங்க. பால் பொங்குது, பொங்கல சொல்லுங்கடா. பால் பொங்குது, பால் பொங்குது. ஐயோ பால் முடிஞ்சா தேங்காய் திரும்பி முடிச்சிட்டீங்களா? பால் கோச்சிச்சு. சரிங்க, ஓகேங்க. டீ தூள் எடுத்து கொண்டு அடுத்தது டீ தூளுங்க. சக்கரை கோல்ட் எடுத்துருவாங்க. அதான் இஞ்சி, சக்கரை கோல்ட்டு, அதான் இஞ்சி இதுவும் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்கல்ல. சொல்லுங்க. கபிலா சூடு கட்டாங்க பாரு. பாருங்க சூடு கட்டாங்க பாருங்க. கரெக்டா இருக்கா? எனக்கு உடம்பு சரியில்லைங்க, தலை வலிக்குது அப்பப்ப, அதனால கொஞ்சம் பால் குடிக்கிறேன். மாஸ்டர் வந்து ஏலக்காய் நசுக்கிறாரு. மாஸ்டர் நான் கேட்கறேன், எதுக்கு இவ்வளவு ஏலக்கான்னு கேட்கறேன். அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். மாஸ்டர், எதுக்கு இவ்வளவு ஏலக்காய் போடுறீங்க? வாங்கிட்டு வந்தோங்க, திருப்பி வீட்டுக்கு இப்போ நாளைக்கு சமையலுக்கு நாங்கள் எடுத்துட்டு போடுவோங்க. பாதி எடுத்துட்டு போறாராம், அதனால நசுக்கிறாரு. நசுக்கிறான். பாயசம் கொடுக்குறீங்க? இது பாயசம் இல்ல, சாரி, மில்க் ஷேக்கு. இவர் யாரு ஞாபகம் இருக்கா? 400 செருப்பு இவர் தான். சூடுல கப்பு கப்புலாம் ஊறி ஊத்துங்க. ஏலக்காய் போட போறோம். பால்ல ஜீனி பத்தல. 50ங்க. பால்ல ஜீனி பத்தலங்க, கம்மியா இருக்கு. 150. முந்திரி, உடைச்ச முந்திரி. முந்திரி 150. காஞ்ச திராட்சை 150. எல்லாம் போட்டாச்சுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். பால் கொதிச்ச பிறகு இந்த ரொட்டி பைட்லாம் கொட்டி நாங்கள் மிக்சர் செய்ய போகிறோங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் மாஸ்டர். சைடில் என்ன பண்ணுறது இவரு? அவரு பசிங்க, காலம் சோறுறீங்களா? அவர் கொஞ்சம் பசி எடுத்துட்டு சாப்பிட்றாருங்க. பால் நல்லா கொதிச்சு பிஸ்கட்டு போட போகிறோங்க. பிஸ்கட்டு போட்டு நல்லா கிண்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஆக்கும் பாரு, இந்த வேலை தான் உங்களுக்கு கரை கிண்டணும்.
ஷேக் கொட்டுறாங்க பாருங்க. விற்காது பாருங்க, இந்த மாதிரி தான் கரையும். பாருங்க மில்க் ஷேக் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. மில்க் ஷேக்னா தண்ணியாக இருக்காது, இந்த மில்க் ஷேக் கெட்டியாக தான் இருக்கு. மில்க் ஷேக்னா கட்டியாக தான் இருக்கும், யாச்சுனா தண்ணியாக இருக்கணும். ஆகும் பாருங்க மில்க் ஷேக்கே எப்படி இருக்குன்னு தெரியல. அவன் மனுஷனே இல்லைங்க, காண்டாம இருக்கும். நன்றி 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 நன்றி. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 10 நிமிஷம்னு வச்சுக்கலாம். இதை போல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் பிஸ்கட்லாம் நல்லா கரைஞ்சி அந்த மில்க் ஷேக் கலர் வரும். வாடிக்கை கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை போட்டுக்கணும். கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதை பார்த்துங்க, யாராவது மில்க் ஷேக்கில் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இவர் போட்டு சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும். ஏன்னா இது குரங்கு மாதிரி அதை போல போட்டு சாப்பிட்டுருவாரு போல. சாப்பிட்டீங்களா? போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்ல உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நோ கமெண்ட்ஸ். உங்கள் கருத்து? நோ கமெண்ட்ஸ். யாரும் சொல்ல மாட்டாங்க, அடி வாங்க பயிலுக்கு சொல்ல மாட்டாங்க. அடி விழும்ல. அப்போ சொல்லுங்க, அப்போ சொல்லுங்க. சூப்பராக இருக்கும். நானே ஒன்று நல்லா செஞ்சு பார்த்தோங்க. கொத்தமல்லி போட்டு அந்த கசகசாவை போட்டு சாப்பிடக்குள்ள என்ன சொல்றேன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது சித்த மருத்துவத்தை பற்றி ஏதாவது வேணா இவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் இவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மாஸ்டர் ஏன் கிண்டாமல் உட்காந்துருக்காருன்னா ஆக்கு மாட்டை கொடுத்துட்டாரு. ஏன் கொடுத்தாருன்னா என்ன சொல்கிறது, இவர் வந்து தொழில் கற்றுக்கிட்டோம் பாருங்க. கை வாட்டம் ஏன் கை பெண்டு விடுது, ஏன் தத்திர பெண்டு விடுது. இப்போதான் கதை செய்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து அடுத்து என்ன சேர்க்கலாம், என்ன சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. மாஸ்டர் அதானே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வந்ததுலேருந்து படுத்தி தான் கிடக்குறாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவர் என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம் வாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் எதனால? படுத்துங்க படுத்துங்க. அவ்வளோதான் படுத்துட்டாரு. இவர் யாரும் தெரியுமா? இவர் தான் எறாக்கோட்டை ஓனரு. மயக்கம் வந்து படுத்ததுனால சித்த மருத்துவத்தை வர சொல்லியிருக்கோம். அவர் வந்து மூலிகைலாம் தேடிட்டு இருக்காரு. பாருங்க என்னென்ன மூலிகை தேடுறாருன்னு பார்க்கும். மூலிகை செடிலாம் இவர் தான் கண்டுபிடிப்பாரு. நான் சொன்னேன் வேறு இடத்துல போய் மூலிகை செடி எடுத்துகிட்டு வந்து அவர் சரி பண்ணலாம் அப்படின்னு. வேணாம், இங்கவே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பச்சிட்டு இருக்காரு. வாங்க நல்லா பார்த்துக்கங்க. இது பேர் தான் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அரைச்சி சாறு புழிஞ்சி மயக்க தலைவலி இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்கு கொடுத்தோன்னா 5 நிமிஷத்தில் சரியா போயிடுங்க. அவர் கொடுத்து பார்ப்போம் வாங்க. காலையில் ஊற்றுங்க. இந்த மூலிகை பறித்து நல்லா இலையை மட்டும் உருவிக்கணுங்க. இலையை மட்டும் உருவிக்கிட்டு அவருக்கு மூலிகை மரத்தை கொடுத்தாச்சு. நான் 5 நிமிஷத்தில் ஏஞ்சி இப்போ நடப்பார் பாருங்க. கொஞ்சம் நேரத்தில் ஏஞ்சி நடப்பார். கொடுத்தாங்க, நல்லா ஆச்சு. எனக்கு உடம்பு சரியாச்சு. நான் போய் கூழுகின்ற பார்க்கணும். இது கூட செய்கிறாங்க, மிக்கேஷ் செய்கிறாங்களா? அதை போய் பார்க்க போகிறாரு. ஷேக் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ தேங்காய் போட போகிறேன். தேங்காய் போட்டால் தான் வேகும். சொல்லு. மிக்சஸ் ரெடி ஆகிட்டு இதை இறக்க போகிறோங்க. பாருங்கள், ரெடி ஆகிட்டு இறக்க போகிறோம். இன்னும் 2 ஐட்டம் 2 கிண்ட கிண்டிட்டு இறக்கிடுவோங்க. ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா புடி துணி தேடிட்டு இருந்தாரு இறக்கிறதுக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா, இவரு என்ன பண்ணுறாருன்னா நானே வெறுங்கையில் இறக்கி கட்டுறேன்னு சொல்கிறாரு. சேலஞ்ச் பண்ணுறாரு. பார்க்கலாம், இறக்குங்க பார்க்கும். இதுக்கு என்ன எப்படி நன்றி சொல்றது, எப்படி வாழ்த்துறதுன்னே தெரியல. வைங்க வைங்க, பரவாயில்ல போதும். பல்ல கட்டாதீங்க. அவன் கப்பு விடாதீங்க. ஆக்குமார் மட்டும் கப்பு விட்டு ஏற்பட்டாருன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இறக்குன வகத்துக்கு கப்பில் ஊற்றுனா கப்பு உருகிடும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதுங்கன்னா சூடு ஆறிடும். அப்போ சாப்பிடலாம். எத்தனை மணி ஆகும்? 6 மணி ஆகுமா? வீட்டில் போய் மாதிரி சாப்பாடு முடிச்சுட்டு வந்துடுறோம். பாருங்க, கப்பில் வந்து மில்க் ஷேக் ஊற்றி வைக்கிறாரு. மில்க் ஷேக் ஊற்றி இங்கே பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க அது ஸ்பூனை பாருங்க. ஸ்பூன்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. அவ்வளோ காஸ்ட்லி ஸ்பூன்லாம் அமேசானில் மட்டும்தான் கிடைக்கும். அமேசானில் மட்டும்தான் கிடைக்கும் ஸ்பூன்லாம். சரி, நீங்கள் ரெடி பண்ணுங்க மாஸ்டர்.
நாளெல்லாம் வீட்டுக்கு இது நம்ம குண்டான திராட்சை இதில் நிறையா போட்டு யாருக்கும் தோணாத யோசனை இது. கொட்டாஞ்சியில் கூழை ஊற்றி இன்னும் அங்கே மில்க் ஷேக் ரெடி ஆகலை. ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கூழை ஊற்றிட்டாரு குரங்கு குமார். நான் பேசிட்டுங்க பசி தாங்க மாட்டேன். எல்லாத்தையும் இதோட சொல்லிடுறாரு. அதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூனை பாருங்க. இந்த ஸ்பூன் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. இது நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தது. இது உங்களுக்கு வேணும்னா ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணுங்க. அமேசான் டைப் பண்ணிங்க அப்பதான் தெரியலாம் வராது. வாங்க மில்க் செஞ்சுட்டோங்கோ. இப்போ வந்து மில்க் செய்ய வந்தவங்க நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோங்க. எல்லாரும் சாப்பிட போகிறோங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க சாப்பிட்லாம் வாங்க. எடுத்துக்க மாதிரி கொண்டு செய்ய வர எடுக்க சொல்றதை விட்டுட்டு ரெண்டு முடிச்சிட்டு மாஸ்டர் எடுத்துட்டாரு. மாஸ்டர் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுவார். நிறைய லெவல் வேறு லெவலுங்க. நீங்கள் வேணால் வீட்டில் செஞ்சு பாருங்க. நாங்கள் செஞ்சதை பற்றி சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. இதுமாரி செஞ்சு பாருங்க. அற்புதமாக இருக்குது. நெய்யில் பட்டு நாக்கில் பட்டாகிறதுக்கு நெய் போல இருக்குது. நீங்கள் ஆகுமார் உங்கள் கருத்து? பிரமாதமாக இருக்கு. சூப்பராக இருக்குது. ஓகே எல்லாரும் நல்லா இருக்கா? எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.